வையமெங்கும் வாழ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பித்தன். இதுவரைக்கும் கம்ப ராமாயணத்தை நான் படித்தது கிடையாது, அதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இணையத்தில் கம்ப ராமாயணத்திற்கான கவிதைக்கு விளக்கம் கொடுக்கறத ஒரு முறை கேட்டு கம்பருடைய கவித்துவத்தின் மீதும் கம்ப ராமாயணத்தின் மீதும் ஒரு எல்லையில்லா ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் விளைவாக நான் கம்பருக்கும் கம்பருடைய கவித்துவத்திற்கும் கம்ப ராமாயணத்திற்கும் நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை தான் இது. கம்பனே கவிச்சுனையே யான் அறியேன் என் ஏட்டை, ஆயினும் கேட்டேன் பிறர் இயம்பனின் கீர்த்தியை. கம்பரே கவிச்சுனையே. கம்பராமாயணத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் வேறொருவர் இயம்ப கேட்டேன், வேறொருவர் சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செவி எட்டிய கணமுதல் சட்டென பற்றிய நின்திறன். என்னுடைய காதுக்கு உன்னுடைய கவித்துவம் எட்டிய கணம் முதல் சட்டென பற்றிய உன்னுடைய கவிதை திறன். என் நிலை குலைந்தேன், அந்த தருணத்தில் என்னுடைய முழு நிலை குலைந்தேன். நின் கடியடி பல வியந்தேன். கம்பருடைய அந்த கூர்மையான கவிதைத்துவத்தை கண்டு நான் வியந்தேன். அதை காண துடிக்கும் என் விழி உன் காவியம் பாட நினைக்கும் என் நானுனி. உன்னுடைய கம்ப ராமாயண புத்தகத்தை பார்க்க துடிக்கும் என்னுடைய விழிகள், அதிலிருந்து உன்னுடைய கவிதையை படிக்க துடிக்கும் என்னுடைய நான் உணிகள். என் கவி கண்டு நின்மடல் அளிப்பார் உண்டோ. என்னுடைய கவிதை கண்டு, என்னுடைய இந்த கம்பருக்கான கவிதையும் கம்ப ராமாயணத்திற்கான கவிதையை கண்டு யாராவது நின்மடல் அளிப்பார் உண்டோ, கம்ப ராமாயணம் எனக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு எழுதியிருந்தேன். இந்த கவிதையை எங்கள் மாமா கிட்ட சொன்னேன், எங்கள் அக்கா வீட்டுக்காரு. அவர் பார்த்துட்டு தமிழ் மீது இவன் இவ்வளோ ஆர்வமும் பற்றும் இருக்கிறதால எனக்கு கம்ப ராமாயண புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய பாடசாலையில் கம்ப ராமாயணம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கு. தினமும் ஒரு கம்பரின் செய்யுள்